ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரேப் மாங்காயில் ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலராக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து திருவி இது மாதிரி திருவி வாங்கிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய், துருவல் மாங்காய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராமத்து முறையில் வந்து மாங்காய் துருவல் ஊறுகாய் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து தயாரிக்க இது ஒரு நல்ல ஒரு எல்லாருமே பேச்சுலர் முதற்கொண்டு இதை வந்து நம்ம தயாரித்து வச்சா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு மாங்காவை எடுத்து நல்லா கிரேப் மாங்காவை துருவி வச்சுட்டேன். லைட்டாக புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லாட்டி புளிப்போடு இருக்கலாம். இப்படி திருவி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. தொக்கும் வகையில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஊறுகாய்க்கு தேவையானது வந்து நல்லெண்ணெயை ஊற்றிட்டோம். நல்லெண்ணெய் வந்து நம்ம செக்கெண்ணெய் தான். நம்ம தேவையான ஒரு மாங்காய்க்கு அளவுக்கு நீங்கள் ஒரு கப் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ ஏற்கனவே வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூளை நல்லா நுணுக்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு, நல்லெண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு அந்த துருகின மாங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படி ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த நார்மல் மாங்காய் ஊறுகாய் விட இது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக சின்ன பிள்ளைங்க கூட அப்படி லைட்டாக சாப்பிட்ற மாதிரி, பெரியவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் அப்படி லேசாக அப்படி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு மாங்காய்க்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போடுங்க. அதில் கடுகில் வந்து உளுந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து நம்ம ஒரு மாங்காய் செய்கிறனால சீக்கிரமே 2 வாரத்தில் தீந்துடும். இப்போ நல்லா கருவேப்பிலையை வந்து போட்டு நல்லா வெடிக்க நல்லா தாளித்து விட்ருங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து வீட்டில் அரைச்சி வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காய்க்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் தூளுங்க கலருக்கு. இது 2யும் போட்டு சிம்மில் இறக்கி வச்சுட்டு அந்த பொடியை போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த மாங்காய் போட்டுட்டு அப்புறமாட்டு பற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த பொடி வந்து கருகிரும். இப்போ நம்ம மாங்காய் துருவல் ஊறுகாயை வந்து நல்லா கிண்டி விட்றேங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன். பட் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இப்படி செய்யலாம் அப்படின்னு. பட் நார்மலாக நம்ம நறுக்கி தானே போடுவோம். இது கிராமத்து மாங்காய் துருவல் ஊறுகாங்க. சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம உடனடியாக செய்கிறதுனா இது மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் வந்து வறுத்து வச்ச தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை லாஸ்ட்டாக ஃபைனலாக சீக்கிரமே வந்து இது வந்து வேகாமல் இருந்தால் கூட லைட்டாக தாளித்து விட்டோன்னே அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் அரைப்பதமாக வந்து இருக்குங்க. சூப்பராக அது ஊற ஊற வர நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக சாதத்தில் சுடு சாதத்தெலாம் போட்டு பெரட்டணும்னா சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து நீங்கள் அந்த பொடியை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வறுத்து வச்சுருக்கோம்ல கடுகு, பெருங்காயம், வெந்தயம் அந்த தூளை போட்டு இறக்கி அப்படியே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப புளிப்பும் இல்லை உரப்பும் இல்லாமல் அப்படியே நல்ல ஒரு தொக்கு அப்படி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் இன்ஸ்டன்ட் துருவல், அது மாங்காய் துருவல் ஊறுகாய் அல்லது கிராமத்து ஸ்டைலில் மாங்காய் துருவல் ஊறுகாங்க. இந்த கிரேப் மாங்காய் துருவல் ஊறுகாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. இது மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. பேச்சுலர்லாம் ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். அப்படியே சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இல்லாட்டி அப்படியே தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா யம்மியாக இருக்குங்க. பழைய சாதத்துக்கு அடிச்சுக்கிறவே முடியாதுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமத்து மாங்காய் துருவல் ஊறுகாங்க. சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சேன். அசத்தல் சூப்பருங்க. அதுக்குள்ளேயும் வந்து பாதி பாட்டில் தீந்துருச்சு. அதாவது புளிப்பு உரப்பு இருந்தாலுமே ரொம்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி கண்ணாடி பாட்டிலில் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம அவசரத்துக்கு தயிர் சாதத்துக்கு இப்போ ஸ்கூல் டயத்துலலாம் தயிர் சாதம் விரும்புகிற பிள்ளைகளுக்கு இந்த மாங்காய் துருவல் ஊறுகாய் கொடுத்து விட்டா அது பாட்டுக்கு சூப்பராக சாப்பிட்டு வந்துடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரெடிமேடாக வந்து நம்ம வீட்டு முறைப்படி வந்து மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி அரைத்து கொடுக்கப்படுகிறது ஆர்டரின் பெயரில். ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் கொடுக்காட்டி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த நம்பரை பார்த்து நீங்கள் ஆர்டரின் பெயரில் செய்து கொடுக்கப்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.